தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் கைது செய்யப்பட்டனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக அமைச்சர் கில்லி சரத்குமார் தாம்பரம் தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். தமிழக அமைச்சராக உள்ளவர். அவருக்கென்று ஒரு ஆதரவாளர் கூட்டம் உள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றியவர். நீண்ட காலமாக விஜயோடு தொடர்பில் உள்ளவர். அவர் விஜய் இயக்கத்திலிருந்து நீண்ட காலம் பணியாற்றிய காரணத்தினால் அவருடைய விசுவாசம் கருதி அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இன்ஸ்டாகிராமில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக IPL மேட்சின் போது ஸ்டேடியத்தில் வைத்து போதைப்பொருள் பயன்படுத்தியதாக, அதாவது அமைச்சர் சரத்குமார் அப்பொழுது போதைப்பொருள் பயன்படுத்தியதாக அவரே அந்த வீடியோவை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. அது சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. அது போதைப்பொருள் அல்ல என்று அவர் மறுத்துள்ளார். சரத்குமார் மறுத்துள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இன்று திமுகவினர், திமுக மாணவர் அணியை சார்ந்தவர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்பாக அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக அனுமதியின்றி கூடினர். காவல்துறையினர் அவர்களை திமுகவினரை சற்று முன் கைது செய்துள்ளனர். அமைச்சர் கில்லி சரத்குமார் அவருடைய போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்துள்ளது. அந்த வீடியோ 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த வீடியோ. அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரத்குமார் யாருன்னே தெரியாது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரத்குமார் யாருன்னே தெரியாது. அப்போ வந்த வீடியோ. அப்போ அவர் அரசியல்வாதியும் கிடையாது, அமைச்சரும் கிடையாது. அதுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அவர் மாவட்ட செயலாளராக செயல்பட்டார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். வெற்றி பெற்றார். MLA ஆனார். தமிழக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். தற்பொழுது தமிழக அமைச்சர் பதவியில் இருக்கிறாப்புல. அமைச்சர் பதவியில் இருக்கும்போது அவர் போதைப்பொருள் பயன்படுத்தினா தான் தப்பு. ஒரு சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் இப்படி நடந்துக்கிட்டாப்புல, இது தப்பு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டலாம். இப்போ அமைச்சராக இருக்கார். இப்போ அவர் போதைப்பொருள் பயன்படுத்தினதா வீடியோ வந்திருக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவில் போதைப்பொருள் பயன்படுத்தினதா குற்றம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாப்புல. இப்போ அந்த பழைய வீடியோவை எடுத்து வைரலாக்குறீங்கன்னா நீங்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அவர் மீது அநியாயமாக குற்றம் சாட்டுறீங்க. அதான் உண்மை. 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த வீடியோ. அப்போ அவர் அரசியல்வாதியும் கிடையாது, அமைச்சரும் கிடையாது. அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்திருக்காப்புல, அமைச்சருக்கு வந்திருக்காப்புல, இன்றைக்கி அமைச்சராக இருக்காப்புல. இப்போ போதைப்பொருள் பயன்படுத்துகிறதா வீடியோ வந்துச்சா? வரல. அப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் என்னமோ யோக்கிய மாதிரி பேசுகிறீங்க. இன்றைக்கி தமிழக முதலமைச்சர்கள் யாருமே தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் கிடையாதா? அண்ணாதுரையே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நான் முற்றிலும் துறந்த முனிவரும் அல்ல, பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இன்றைக்கி கருணாநிதி மேலேயே பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. MK ஸ்டாலின் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. உதயநிதி ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஆக தமிழக அமைச்சர்கள் பலர் மேலே, இன்றைக்கி அதிமுக அமைச்சர் மணிகண்டன் மேலே ஒரு திரைப்பட நடிகை பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் முதலமைச்சர் அமைச்சர் பதவி வைக்கும் போதே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அப்போலாம் இந்த ஊடகங்கள் வாய் திறக்கலை. ஆனால் இன்றைக்கி ஒரு அமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த வீடியோவை வச்சுக்கிட்டு இன்றைக்கி சமூகத்தில் அதை வைரலாக்கி கேவலப்படுத்தி இந்த பிரச்சனையை பூதாகரமாக ஆக்குறீங்கன்னா அது அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி தான் இதை பயன்படுத்துகிறீங்க. இதை வச்சு அரசியல் ஆதாயம் தான் அடைய முடியுமே ஒழிய மக்கள் மத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தான் வரும். மக்களே பேசுவாங்க, டேய் அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த வீடியோடா, அதை வச்சுட்டு அரசியல் பண்ணுறீங்கன்னு மக்களே பேசுவாங்க. கரண்ட்டில் அவர் தப்பு பண்ணாரா? அதான் நம்ம